பாகியலட்சுமி சீரியலில் இப்போ சுதாகர் வந்து பாகியோட வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா நான் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிஃப்ட்டுக்கு யாராவது பணம் வாங்குவாங்களா பாக்யா அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு. கிஃப்ட்டா? உங்கள் டிக்ஷனரியில் கிஃப்ட்டுனா என்ன? கிஃப்ட்டுனா ஒருத்தவங்க விரும்பி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் கிஃப்ட்டு. அடிச்சு பிடுங்குறதுக்கு பேர் ஏன் டிக்ஷனரியில் அது கிஃப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி சும்மா இல்லாமல் முட்டாள்தனத்தை காமிக்கிறாங்க. அதாவது பாக்யா, பொண்ணுக்கு தானே உன்னோட சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொத்தெல்லாம் பசங்களுக்கு தான். நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும். அது என் காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது. நான் தெம்போடு இருக்கிறப்ப, நான் எதுக்காக குடுக்கணும்? அதுக்கு நான் ஒரு விலை வச்சே ஆவேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. ஸோ அடுத்ததா போயிட்டு பாக்யா வந்து போய் எவ்வளோ கடன் இருக்கு? ஜுவல் லோன் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? அப்படிங்கிறத பேங்க்ல போய் விசாரிக்கிறப்போ, உங்களுக்கு வந்து இன்னும் ரூ. 35,00,000 கடன் இருக்கு. ஜுவல் கடன் ஒரு ரூ. 6,00,000 இருக்கு அப்படின்னு பேங்க்ல அங்க சொல்லிடுறாங்க. இப்போ பாக்யாவுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படிக்கா இவ்வளோ கடன் வச்சுட்டு எனக்கு வேலை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும், இது சரியாக வருமாக்கா அப்படின்னு செல்வி ஒரு பக்கம் பாக்யாட்ட கேட்குறாங்க. இதுக்கு பாக்யா வந்து சொல்கிறாங்க, ஏதாவது நம்ம பண்ணி தான் ஆகணும் செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு எனக்கு வந்து என்னோடய ஹோட்டலுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சுதாகர்கிட்ட போய் கேட்கும்போது, நீங்கள் சரி உங்கள் ஹோட்டலுக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு 60,00,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பாக்யா கராராக பேசுகிறாங்க சுதாகர்கிட்ட போயிட்டு. ஸோ கண்டிப்பாக சுதாகர் இதுக்கும் ஏதாவது மாஸ்டர் பிளான் வந்து வச்சுருப்பாரு. கண்டிப்பாக பாக்யா கேட்குற பணத்தை கொடுக்க மாட்டார். என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.